அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே ஆரோக்கியமான முள்ளங்கி வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். நீங்கள் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாம்பாரில் முள்ளங்கி போட்டாலே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சட்னி எப்படிங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இந்த சட்னி தான் செய்வீங்க. அப்படி முள்ளங்கியை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த சட்னி செய்யின்னு சொல்லி வீட்டில் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டான ஒரு முள்ளங்கி சட்னி. ஆனால் முள்ளங்கியில் தான் பண்ணணுமாங்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நார் சத்து நீர் சத்துன்னு சொல்லி முள்ளங்கியில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக அதாவது பெண்களுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த வயிறு வந்து இருகல் ஆகாமல் தொலை தொலைன்னு இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி முள்ளங்கி சட்னி சாப்பிடும்போது அந்த வயிறில் இருக்கிற அந்த காற்றெல்லாம் வெளியேறி நல்லா வயிறு வந்து இருகலாகும், தொலை தொலைன்னு இல்லாமல். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த சட்னியை வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் சாப்பிடும்போது கொஞ்சம் அவங்களுக்கு வெயிட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல நீர்த்தன்மை அதிகமாக இருக்கிறவங்களுமே இந்த சட்னியை நம்ம ட்ரை பண்ணலாம். நல்ல நீர் பிரிஞ்சு உடம்புலேருந்து நீர் நல்லா வெளியேறி கொஞ்சம் உடம்பு வந்து ஃப்ரீனஸ் கிடைக்கும். முள்ளங்கியோட தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 10 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து ஏன் நான் புளியும் சேர்த்துருக்குறேன்னு சொல்கிறேன். இந்த அளவுக்கு மல்லி இலையை எடுத்துக்கோங்க. எடுத்து கழுவி இருக்கிற நல்ல ஈரம் போன விட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கீத்து கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. இப்போ சட்னிக்கு வதக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் எண்ணெயில் இந்த சட்னிக்கு வதக்கிட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் பூண்டு பல் சேர்த்துருங்க, கருவேப்பிலையை சேர்த்துருங்க, வறுத்த நிலக்கடலை சேர்த்துருங்க. உங்கள்கிட்ட வறுத்த நிலக்கடலை இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. வரமிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகா சேர்த்த கையோடையே சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப நிறம் மாறணும்னு இல்லை, ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம முள்ளங்கியை நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். அந்த முள்ளங்கியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கணக்கு பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ அந்த முள்ளங்கியோட அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். ஆனால் தண்ணி அந்த முள்ளங்கியோட தண்ணி கொஞ்சம் இருக்கணும். ரொம்பவும் முள்ளங்கி வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிடக்கூடாது. அந்த நீர்த்தன்மை இருந்தால் தான் நமக்கு அதோட முழுமையான பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா 5 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் எடுத்த புளியும் தக்காளியும் சேர்த்துடலாம். புளி எதுக்காக நான் சேர்த்துருக்குறேன் அப்படின்னா, சட்னி வந்து நம்ம இப்போ காலையில் அரைக்கிறோம், ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் அப்படின்னா புளி சேர்த்து அரைக்கும்போது சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வெளியில் வச்சுருந்தாலும் அந்த சட்னி வந்து கெட்டு போகாது. ஏன்னா தேங்காயும் சேர்க்கறதுனால தக்காளி மட்டும் நம்ம சேர்த்து வதக்கணும் அப்படின்னா கட்டாயம் கெட்டு போயிடும் சாயங்காலம். இப்போ மல்லித்தலையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இனிமேல் 3 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தேங்காயும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். அதாங்க புளி வந்து நான் சேர்த்த காரணம் அது இதனால தான். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறத விட பெரும்பாலும் இந்த மாதிரி புளி சேர்த்து சட்னி அரைச்சிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாது. வெளியிலே வச்சுட்டு நம்ம சாயங்காலம் காலையில் செஞ்சால் கூட ஈவினிங் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து அதிகமாக இருக்கிறதுனால 2 தடவையாக நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நிறைய பேர் வந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலில் வீடியோஸை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சட்னி அரைச்சிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சட்னிக்கு.
2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுமே தேங்காய் எண்ணெயில் சேர்த்து தாளிக்கும் போது சட்னி இன்னுமே சுவையாக இருக்கும். கடுகு சேர்த்துட்டு கூடவே வரமிளகா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியும்னே நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா கடுகு பொரிஞ்சு அந்த கடலைப்பருப்பும் நல்லா அதில் வறுபட்டு வரும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தாளிப்பை சட்னியோட கலந்துட்டு ஒரு தோசையோ இல்லை இட்லியோ குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதோடு இந்த சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க முள்ளங்கியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களும் சூப்பரான இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல மறக்காதீங்க. இப்போ தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் இது கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.